பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக. நம்முடைய வாழ்க்கையில இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற எண்ணம் அவருக்கு எப்போது இருக்குது. அவருடைய இருதயத்தின் மறை ரகசியம் அதுதான். நாம் இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும், இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். இந்த உலகத்துல பாருங்க, நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க ஒரு தடவை கழுவப்பட்டுட்டீங்க, ஒரு தடவை சுத்திகரிக்கப்பட்டுட்டீங்க, உங்க எந்த லைஃபுக்கு அதுவே போதும். ஆனா பைபிள் அப்படி சொல்லல. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, வெளிப்படுத்தின விஷயத்துல யோவானுக்கு எழுதின அந்த ரகசியம் சொல்லுது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்படியானா நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியான பரிசுத்தம் அவசியம். ஏதோ ஒரு நாள் ஒரு விசை பரிசுத்தமாக்கப்பட்டு அதோடு என் வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தமானதுன்னு சொல்ல முடியாது. என் இருதயத்துக்குள்ள அந்த பரிசுத்தம் வந்துச்சு, என் உள்ளான மனதில் அந்த பரிசுத்தம் வந்துச்சு. ஆனா அனுதின வாழ்க்கையில நான் சந்திக்கிற அநேக காரியங்களை இன்னும் இன்னும் பரிசுத்தமாக வேண்டி இருக்கிறது. என் இருதயம் திருக்குள்ளது மகா கடுவிதமான இருதயம். ஆகவே இன்னும் இன்னும் பரிசுத்தம் அவசியமா இருக்கிறது. இதுக்கு நீங்க யாரை பார்க்கலாம்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு சில நாட்கள், அதுக்கு ஒரு 10-15 நாட்களுக்குள்ள போக வேண்டிய அந்த கானானுக்கு அவர்கள் 40 வருட காலமாய் வனாந்திர வழியாய் நடத்தப்பட்டார்கள். வனாந்திர வழியாய் அவர் நடத்தப்பட்ட அந்த விதம் புரிந்து கொள்ள முடியாத விதம். ஏன் தேவன் இவர்களுக்கு இதை அனுமதிக்கணும்? ஜனங்களா சொன்ன பாத்தீங்கன்னா, என்னை சாகடிக்கவாங்க கொண்டு வந்து, அதுபோல ஒரு குழப்ப நிலைதான் அந்த வனாந்திர பாதை. புரிஞ்சுக்கொள்ள முடியாது மனுஷிகத்துல. ஆனா ஆவியோட உதவியோடு புரிய முடியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இன்னும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு, இன்னும் பரிசுத்தமாக்குறதற்கு, இன்னும் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதுக்கு, எப்படி ஆராதிக்கணும், எப்படி தேவனுக்கு கீழ்ப்படியணும், எப்படி பலியிடணும், எப்படி அந்த தேசத்துல போய் வாழணும். ஏன்னா இவங்க அடிமையா இருந்து வந்தவங்க, இவங்களை போய் யுத்தம் பண்ண வச்சு ஒரு இடத்தை ஆதாயம் பண்ணணும்னா சும்மா கிடையாது. தேவன் இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அநேக காரியங்களை இவர்களை எங்க நடத்துறாரு? மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் நடத்துறாரு. இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப பாதுகாப்பான இடத்துக்குள்ள, தேவ மகிமைக்குள்ள, ஒரு பிரசனத்துக்குள்ள இவர்களை இன்னும் இன்னும் பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்துறதுக்கு தான் இந்த சூழ்நிலையை ஆண்டவர் அனுமதித்தார். கரங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம்.